ஹலோ ஹோமிஸ் அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் இந்த வாரம் வரதுனால ஐபிஎல் சஸ்பென்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே செம்ம குதூகலம் ஆயிட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு டவுன்ல இருக்காங்க, அவுட் ஆஃப் த பிளே ஆஃப். நம்ம டாப்ல இருக்கும் தெரியுமா, அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க இல்ல ஒரு வாரம் கழிச்சு ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப்பு ஆர்சிபிக்கு தான்னு. ஏசாலா கப் நமது ஆட்டத்தை போடுமாமே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நீயானால செம்மையான டிபேட் ஷோ ஒன்று மாடிச்சு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் ட்ரோல் வீடியோஸ் வந்து மேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்ல அந்த ட்ரோலால பாதிக்கப்பட்ட பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்ன ஒரு கோத்துனா, போட்டு அந்த வீடியோ 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த நீயானா ஷோக்கோ வந்து ட்ரோல் வீடியோ மேக் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்கல. ஆஸ் த கண்டென்ட் கிரியேட்டரா இந்த வீடியோ பார்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும் தெரியுமா, அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ற ஒரு சில விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தெரியலாம், ஆனா நீங்க அஃபண்ட் ஆகாம அது கீழே ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா நானும் கொடுப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்று செய்ய போய் அது ட்ரால் ஆகி அந்த சிக்கலை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரால்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அது பற்றி எதிரும் புதிருமான 2 கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க. எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது, எதை பார்த்தா ட்ரால் பண்ணணும்னு தோணுதான். இவனுக்கு என்னத்தை விட்டு வச்சானுங்க, எல்லாத்தையும் தான் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க. நம்ம ப்ரோ ஷஃபி ஜோன், அந்த பக்கம் விஜய் ரியாக்ட்ஸ், இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வள்ளி குப்பி அக்கா, அதுக்கப்புறம் பாலிமர் நியூஸ் அண்ணன், ஒரு பக்கம் ராஜ பரம்பரை, இந்த பக்கம் ஐயர் பிரதரு, புளுத்தி குழந்தை. அது நான் ஏன் புளுத்தி குழந்தைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அப்புறமா வந்து சொல்றேன். எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது. சார் ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது, இல்ல இந்த ரொம்ப ஏஜ் பீப்புளா இருப்பாங்க, பட் வந்து ஹியூமர் பண்றேங்கிற பேர்ல இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா ட்ரால் பண்ணணும். சார் ஆர்வ கொள்ளர் தான் சார் மெயினா. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அந்த சான்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். இதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எதை பார்த்தா உங்களுக்கு ட்ரோல் பண்ணணும்னு தோணுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ட்ரோல்ல நிறைய விதமான கேட்டகரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல மூவிஸ்ல சீரியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சீன் வைக்கிறது. ஒரு படத்துல பைக்லயே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல பறக்கிறவங்க இருப்பானுங்க, சீரியல்ல நடு ரோட்லயே ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா ட்ரோல் பண்ணுமான்னு தோணாதா? அது ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை நம்ம பேசி பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எலிமெண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டினா அது ஒரு ட்ரோல். நம்மளை சுத்தி வந்து பார்த்தா நிறைய விஷயம் நடக்கும். இது யாராச்சும் வந்து தட்டி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள தோணும் தெரியுமா. இப்ப நான் அதை பேசினா, ப்ரோ இது நீ பேசிருக்கே, இப்பதான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். இவ்வளவுதாங்க. சீரியஸா பேசினா அது ஒரு கண்டென்ட். அந்த சீரியஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேக்கோ வடிவோல டெம்ப்ளேட்டோ ஆட் பண்ணா ட்ரோல் மெட்டீரியல். அவ்வளவுதான். நான் ஃபஸ்ட்டு இந்த நீயானா ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். கமெண்ட் பண்ணுறாங்க, தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க, பேடாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நீயானா ஷோல கேஸ்ட் பத்தி சம் டிபேட் ஷோலாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. அதுல என் ஜாதி தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசு, நான் நடக்கிறதா ராஜ நட, எந்த ராஜ பரம்பரைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு வாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளவு திமிரா இருந்தது அவர் பேசுனது. எல்லா ட்ரோலர்ஸும் அதை பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமான டெம்ப்ளேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டாரு. இன்னி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் குத்துட்டு இருப்பாரு அவர் சேர்ல. அது டெம்ப்ளேட்டா தான் வந்து ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அவர் தான் இவரு. நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன், ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும், இப்ப நிறைய பேர் நம்மள மாசா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்க எல்லாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து ஃபைனலா வந்து பார்த்தா ரியலைஸ் பண்ணிருக்காராம். இதுக்கு மீம் கிரியேட்டரும் கண்டென்ட் கிரியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா முழு காரணம். இன்னும் நம்ம திருப்பி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்து வந்துகிட்டே இருப்பானுங்க. இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி மாத்திருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முழு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர், மீம் கிரியேட்டர். we are proud of that. ராஜா பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அனைவரும் சமம் சொல்ல வச்சிருக்கோம். நான் வந்து சில கண்டென்ட், அதாவது லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். ஓகேயா, நான் அப்படி பண்றப்போ ஏன் வந்து எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலாச்சிட்டு போயிடுறீங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்.
என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும், சும்மா நீங்க பண்ற சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ஆஹா செம்ம ப்ரோ, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறேன், இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடாது? கேட்கற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து லேடி கெட்டப்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஆனா ஒரு 2 நிமிஷம் கேப்ல வந்து ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தி விட்டுறீங்க, அது பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க. இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டு தான் இருக்காங்க. பாசிட்டிவ் கமெண்ட் வரணும்னே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து ஃபன்னான எலிமெண்டா எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஏதாச்சும், இப்போ நீங்க லேடி கெட்டப் போட்டுட்டு இருக்கீங்கப்பா, ஒரு வடிவேலோ இல்ல சத்யராஜோ வந்து பாத்தீங்கன்னா லேடி கெட்டப் போட்டு ஒரு மூவில நடிச்சிருக்காங்க, அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி ஒரு ட்ரோலா வந்து காட்டிட்டோம், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு இன்னொரு பெரிய இவரு வருத்தப்படுற அளவுக்கு வந்து என்ன விஷயம் போதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தான். அந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வரேன். இதே ஷோல 2016ல வந்து டவுரி ஷோக்கு வந்திருந்தோம், நானும் அம்மாவும் வந்திருந்தோம். எங்களோட ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு கார் வேணும், வண்டி வேணுங்க. முடியாத விஷயத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா புடிங்கிட்டு போறதும் கிடையாது வீட்டுல இருந்து. இவங்க யார் தெரியுமா? நான் போன வாரம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுரி சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல இவங்களை பத்தி கூட நான் பேசியிருப்பேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ ஒன்று நடந்துச்சு. அதுல சின்ன பிள்ளையா இருந்தாங்க, இப்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டாங்க. அது என்ன ஷோனா, கல்யாணம் ஆகாத பெண்களும் இந்த பக்கம் வந்து அவங்க அம்மாக்களை உட்காந்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆக போகும்போது எங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்ன்ற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொல்றாங்க தெரியுமா, ஆசைப்பட்ட பொருள் தான் கேட்டோம், அம்மானால வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடிஞ்சா செய்வாங்க, இல்லன்னா இல்ல நாங்க ஏத்துக்கிட்டு போயிடுவோம்ன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த ஷோ எத்தனை பேர் பாத்தீங்க? ஒரு பொண்ணு நார்மலா வந்து சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு நல்ல விதமா நீங்க வரவேற்கணும். எல்லாருக்குமே இருக்குங்க. பையனுக்கு ஒண்ணு இருக்குன்னா பொண்ணுக்கும் இருக்கு. நீங்க அதை பத்தி பேசுங்க. பையனுக்கு ஒண்ணு கொடுக்குறீங்க, பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க, சொத்துரிமை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. சொத்து வேணும், நகை வேணும், அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கடங்கார ஆனா கூட பரவாயில்ல, எங்க அண்ணன் எப்படி போனாலும் பரவாயில்ல, யார் நாசமா போனா என்ன, எனக்கு நகை வேணும், புடவை வேணும், நிலம் வேணும், வீடு வேணும். இது வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாங்க அது கேள்வி கேட்காம இருக்கணும், அப்படிதானே? இவங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்றதுனாலதான் நிறைய பெண்கள் இந்த மீடியால வர நினைக்கிறவங்க கூட ஒரு சில பேரை பண்றதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் வீடியோ போட்டோம், நம்மளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் பயந்து இந்த வீடியோக்குள்ள வர மாட்டேங்காங்க. உமனா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னா பண்றானுங்க சார், இல்லன்னு சொல்ல பண்றானுங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்மள விட அவளை என்ன ரீச் கிடைக்குது, அவனை இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கண்டமணிக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றவங்களும் அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வருத்தப்படுறேன். ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்சுக்காக பண்ணல. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. எது அழிய போற கலாச்சாரத்தையும் கலையும் நீங்க தான் வந்து காப்பாற்ற போறீங்களா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு எல்லா ஊர்ல எல்லா கிராமத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், கலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடை பிடிச்சுதான் இருக்காங்க. என்னமோ இவங்க தான் வள்ளி கும்மியை தூக்கி பிடிச்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நிறைய இடத்துல தேடி இருக்கேன், யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. உங்களோட வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவா தான் வந்து போய்கிட்டு இருந்தது. நிறைய வீடியோஸ் நானே வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சிருக்கேன். அவங்க பண்ண கியூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ரோல் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அந்த யூடியூப்ல பாத்திருப்பீங்களா, அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பாடி ஷேப்பிங் பண்ணிலாம் ட்ரோல் பண்ணல. பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் தான். ஏற்கனவே அவங்க பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அவங்க கமெண்ட் செக்ஷன் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஏன் ஒல்லியா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டிபியா, எய்ட்ஸா, கேன்சரான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு. அந்த கமெண்ட் பண்றவங்களுக்கும் இப்ப நாங்க ட்ரோல் பண்றோம்னு சொல்ல தெரியுமா, எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பழைய சங்கீதாவா அப்படி போய் அது நீங்க யாருன்னே தெரியாது, அதே இடத்துக்கு போகணுங்கிறது ஓகேயா, இல்ல எல்லாருக்கும் தெரிந்து இருக்கீங்களா, இது ஓகேயா? நான் ரிட்டர்ன் பேக் போறதுதான் நான் விரும்புறேன். இவர் கேட்டா தெரியுமா ஒரு கேள்வி, இந்த புகழ்லாம் உனக்கு வேணுமா இல்ல வேணாமான்னு. பழைய இடத்துக்கே போறேன்னு சொன்னாங்களா, இன்ஸ்டாகிராம டெலீட் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாப்புலர் ஆனதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெட்டிங் ஆப்ஸ் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் கணக்குல போய் சேர்க்கிறது? முன்னாடி விட இப்ப இந்த நீயா நானா ஷோல இந்த மாதிரி எல்லாம் பேசினதால தான் இப்ப ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையா இதெல்லாம்? இந்த தம்பி நான் இப்படி பண்றாருன்னு ஒரு கருத்து வச்சா பரவாயில்ல, இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறியை தூண்டி விடுது. இவனை கண்டுபிடிச்சி சின்ன வயசுலயே வந்து இல்லாத கோபம். பாவம் மனுஷரை வந்து பாத்தீங்கன்னா தூங்க விடாம, அதோ எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி என்னென்னமோ பண்ண தோணுதுன்னு அதெல்லாம் பாவம்டா சின்ன பையன். அவன் சொல்றது ஏதாச்சும் விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா அதை திட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. மேக்சிமம் அவங்க ஃபேமிலியை திட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவரை என்ன வேணாலும் திட்டுங்க. நான் பேசினது ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, இவங்க பேசினது ஒரு எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் பேர் அந்த ட்ரோல் வீடியோ. இல்ல நீங்க ஒன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 3 லட்சம் பரவாயில்ல மோனே, அடுத்து இந்த வார்த்தையை விட்டோம்னா 7 லட்சம். இப்படியேதாங்க பாதி பேரு நம்ம எப்போ ட்ரோல் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கணும்னு நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களுக்குலாம் வக்காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரவே வராதிங்க. உங்களுக்கும் நான் சொல்றேன். சார் நான் அஸ்வந்த்.
எனக்கு கமெண்ட்ஸில் வர்றது பாதி வந்துட்டு நல்லதாக இருக்குது, சூப்பர் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கு, பாதி வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில அக்ரெசிவான சில வேர்ட்ஸும் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வந்த். நான் ஸ்டார்டிங்கில் புளுத்தி குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்ன தெரியுமா, அந்த பட்டை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வச்சிருக்காங்க. இவர் நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அதில் பெரிய பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். அது பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் புளுத்தி குழந்தைன்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது நம்மளேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, புளுத்தி குழந்தைன்னு மட்டும் போடுங்க, இவரோட போட்டோ வரலன்னா இல்லையான்னு எனக்கு கேளுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. முக்காவாசி என்னோட கமெண்ட்ல என்ன இருக்குன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இல்லை சார், ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் இல்லை பூ வச்சுக்கிற உனக்கு எதுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டு, இதை தான் சார் கண்டினியூஸாக எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டமெனிக்கு வந்து பேசுறாங்க தான் சொல்றேன். நான் உங்களுக்கு விஷயம் நல்லா புரிய வைக்கிறேன். கமெண்ட் பண்றவங்க வேற, ட்ரோல் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. அந்த நாதாரி நாயங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பார்க்குற வியூவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டே பண்ணுவாங்க. ட்ரோல் பண்ற நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதான் செய்யும். அதை மைண்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கோங்க. இவங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தது இல்லை. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்கு ஒரேடியா அதையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். கமெண்ட் ஆஃப் பண்ணா வியூஸ் வராது, அதனால கமெண்டும் தேவை. ஆனா என்னமா இது ஏமா இது எவ்வளவு மோசமான மனநிலைமை தெரியுமா? கமெண்ட் ஆஃப் பண்ணா வியூஸ் வராது, ஆனா அதனால திட்டினா வந்து மட்டும் கோவம் வரும். என்ன சொல்றதுனே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எனக்கு தெரியவே இல்லை. நீங்க செய்யற 90 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு 10 நிமிஷம் வந்து தானே பண்றீங்க தெரியுமா? அதுக்காக நீங்க அடி வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா தப்பே இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா பலூன் அக்கான்னு ஒன்று கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு. அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க, நிறைய ஃபாலோஸ்லாம் வருது. இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண ட்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா களத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நிறைய பேர் கண்டமேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீணா போன பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் எடுத்து வர பச்சிட்டு இருக்குதுங்க. ஐயோ, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் போறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது. கமெண்ட் பண்றவங்க ஒரு புறம்போக்கு, அதை எடுத்து படிக்கிற ஒரு பண்ணாடைங்க. ஆனா நடக்கிறது என்னன்னா, நீங்க யாரெல்லாம் ட்ரால் பண்றீங்களோ அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, நம்ம இப்படி பண்ணா இவங்க நம்மளை ட்ரால் பண்ணுவாங்க, நம்ம ட்ரால் பண்ணா நம்ம பாப்புலர் ஆயிடலாம். இங்க கோபிநாத் கேட்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். நீங்க தான் ஒருத்தர் ட்ரோல் பண்றீங்க, அதை ட்ரெண்டோ ஆக்குறீங்க, 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் ரூட்டு போட்டு குடிக்கிறீங்கன்றாங்க. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். ஆனா இதே ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்ப தட்டி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டரும் யூடியூப் கிரியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்காங்க. அது 4 பேர் திருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்களுக்கு பெருமை தான். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, ட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதுக்காக மற்றவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். வி யூடியூப் கிரியேட்டர்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் ஆர் எவ்ரிவேர். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அரைகுறை ஆடையோட அசிங்கமான வீடியோ போடுறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. சரி, நாங்க ட்ரோல் பண்றோம், நாங்க வந்து அவங்களை ட்ரெண்ட் பண்ணி விடுறோம், நாங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிறோம், எல்லாமே நாங்க தான் வந்து பாத்தி பண்றோம். உங்களுக்கு அறிவு இல்ல, காலேஜ்ல போய் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிடுறீங்க, உங்களுக்கு அறிவு இல்ல, படிச்ச முட்டாளா நீங்க. அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க பிரின்சிபல், ஹெச்ஓடி எல்லாருமே இருக்கும். இவங்க நாங்க ட்ரெண்ட் பண்ணி விடுவோமா, இவங்க கூட்டு வந்து நேரா வந்து உட்கார வச்சுருவாங்களாம். கொஞ்சம் கூட சுய அறிவுன்னு உங்களுக்கு இல்லையா? அதே மாதிரி நாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரோல் பண்ணியோ போட்டு அடிச்சாலும் கூட்டு வந்து இன்டர்வியூ அடிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இது என்னன்னா, நியூஸ் சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு. ஓகேவா, பார்ப்பதற்கு அப்பாவை போல இருக்கும் இவன் தான் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா சோ வந்து பார்க்க வைக்கிறாங்க. ஏன் பண்றாங்கன்னா, நியூஸும் ஒரு கமர்ஷியல் மீடியமா. இந்த ஆள் சொல்றதை யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காதீங்க, இந்த ஆளுக்கு நான் மரியாதை கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன். இவனுங்களா நியூஸ் சேனல்ஸ் ரன் பண்றாங்களா இல்ல மீம் சேனல்ஸ் ரன் பண்றாங்களான்னு தெரியல. ஒரு நியூஸா வாசிக்கணும், அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ட்ரோல் மியூசிக் போடுறது, சவுண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றது, பார்ப்பதற்கே அப்பாவை போல இருக்கும் இவர் தான் மகேஷ், நீ கூட பாக்கிறதுக்கு அப்பாயமா இருக்க, நீ என்ன வேலை பண்றன்னு யாருக்கு தெரியும்? வெக்கமே இல்லாம வந்து சொல்றான் பாருங்க. நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிஆர்பி ஏத்துறதுக்காக தான் பேசணும்னு சொல்றது அசிங்கமா இல்ல? நான் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இதே நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று மாட்டினார்ல அவரு, இந்த பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல டெம்ப்ளேட் என்ன போட்டிருந்தாங்க, ஓசி சோர் சாப்பிட்டு வயிறு வலுக்கும் இர்ஃபானா. அவன் ஓசியத்தை சாப்பிட்றானோ இல்ல பிச்சத்தை சாப்பிட்றானோ, உனக்கு வேணா நீயே போய் சாப்பிடு. இது பாலிமர் நியூஸ்ல இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று போடுவீங்களா? ஒரு நியூஸ் சேனல்ஸ் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்றீங்கன்னா பாக்குறவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க? அப்ப நீங்க பண்றதா திருப்பி இவனும் பண்ணுவான். எப்படியோ போங்க, நாசமா போங்க. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அழிஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் வந்து பேசியிருப்பேன். நான் சொல்ற ஒரு சில விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தெரியலாம். ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, அதை நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தான், ரெஸ்பான்சிபிளோட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரோல் சேனல் நாங்கள் இருக்கோம் தெரியுமா, கிரியேட்டர்ஸ் நாங்கள் இருக்கோம் தெரியுமா, எங்களால் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே, எங்களால் கெட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. தப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, மகேஷ்.